அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான என்னுடைய அனுபவ பகிர்வு தொடங்க இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. இது வகுப்பு அல்ல, என்னுடைய அனுபவத்தை நாம் பகிர்கிறோம். இதில் ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான என்ன மாதிரி அணுகுமுறைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு டிஸ்கஸ் கலந்தாய்வு செய்ய போகிறோம். விருப்பம் உள்ளவங்க பங்கேற்கலாம். இந்த இந்த அனுபவ பகிர்வில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை இருக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பின்பற்றுறேன், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு இருக்காது. என்னுடைய அனுபவம் அதில் இருக்கக்கூடிய சந்தையில் இருக்கக்கூடிய லாஜிக் கணக்கீடுகளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதை வைத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறவங்க, அதற்கு உண்டான விருப்பம் உள்ளவங்க பங்கேற்கலாம். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பெரியில் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு குறைந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அரைச்ச மாவை அரைக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கும்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நம்ம நினச்சதுக்கு மாறுபட்டு ஒரு பகுதி நேரம் சந்தை அது மாதிரி இருந்து, அதற்கப்புறம் சந்தையோட மொமெண்டம் வேறு மாதிரி இருந்தது. அதற்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு மந்த்லி எக்ஸ்பெரிங்காட்டி நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ், அதாவது நிஃப்டியில் இருக்கிற 50 நிறுவனத்தோட தாக்கம் இதில் இருக்கும். அதற்கு இன்றைக்கி மிக உந்துதலாக மாறுது பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி நிஃப்டியும் சரி ரிலையன்ஸும் சரி டாடா மோட்டார்ஸ் சரி நிஃப்டியோட அதிகமான பங்கீடுகள் எடுத்துட்டாங்க. அப்போது அந்த இம்பேக்டட் அப்படிங்கிறதும் ரிலையன்ஸ் இறுதி நேரத்தில் அவங்க கொடுத்த ஒரு தாக்கமும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியில் அது ஒரு தாக்கமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைந்து விட்டது. அப்போ அதுவும் ஒரு காரணம். அடுத்தது லாஸ்ட் வீக்கோட ஹை, அதே மாதிரி லைஃப் ஹை, இதற்கு முன்பு லைஃப் ஹையாக இருந்தது பார்த்திங்கன்னா 25,073, லாஸ்ட் வீக் ஹை 24. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் மேலே இருக்கிறது அவங்களுக்கு கால் செல்லருக்கு லாஸு புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட். இன்றைக்கி எக்ஸ்பெரினால் அவங்க எல்லாத்துக்குமே ப்ரீமியம் கரைவு டிகே அவங்க சைடும் இருந்ததுனால இன்றைக்கி கால் செல்லர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அங்கே அமைஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒரு முரண்பாடு கருத்தாக உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 25,000 காலிலிருந்து நேற்று நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்டவணைப்படி, இதற்கு முன்பு அட்டவணை பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஒரு வாரத்திலேயே 25,000 கால் புட் இருந்தாங்க, 24,900 புட், 25,100 கால் இம்பேக்டட் ஜோனாக இருந்தது. அதே மாதிரி 24,900 கால் புட்டும் 25,000 காலும் 24,800 புட்டும் தொடக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி நேற்றைய தினம் முடிவில் பார்த்திங்கன்னா 25,000 புட்டும் 25,100 காலும் இருந்தாங்க. அப்போ இதில் 25,050 நடுநிலை. இவங்க கால் புட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 60 ரூபா ப்ரீமியம் அடுத்த மணியில் இருக்கனால 120 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 25,050 ப்ளஸ் 60 ப்ளஸ் 120 மைனஸ் 60 மைனஸ் 120. அப்போது 25,050ங்கிறது ஒரு நடுநிலையை பார்த்தோம். இன்றைக்கி லோ 24,988, 998. ஓப்பன் 25,035. 25,050லேருந்து 25,110, அதுக்கப்புறம் 25,180. இது ரொம்ப 170. இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அந்த ஜோனை இம்பேக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இறங்கினாங்க, திருப்பி இது ஏறினாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 230 மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு 4 அடுத்த மணியில் கால் சைடு 4ஆகவும் புட் சைடு
8லிருந்து 10க்குள்ள வேரியேஷன் இருந்தது. அந்த இம்பேக்ட் ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் வந்துட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு. அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருந்திருக்காங்க. மந்த்லி எக்ஸ்பெரி இதற்கூட நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டாக்கோட இம்பேக்டட் ஜோனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூன்றுமே நம்மளுக்கு முக்கிய காரணியாக மாறி இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால் செல்லர் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் போது அது என்ன ஆகும், கவரிங்கில் பையிங்காக மாறிடும். அப்போ அதற்கு வந்து அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்திருக்கு. இந்த ஜோன் வந்து அதனுடைய தாக்கம் தான். இந்த ஜோன் இறங்குறதுக்கும் காரணம் என்னவென்னா புட் செல்லர் ப்ராஃபிட் பாயிண்ட். இங்கே புட் செல்லர் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கால் செல்லர் புக் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்பைரிங்காட்டி இந்த மாதிரி மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ப்ராபபிலிட்டி இது எப்போவாது ஒன்று தான். அப்போ இம்ப்ளைட் வால்ட்டி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, கால் செல்லர் புட் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு நம்மளுக்கு மிக உந்துதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆப்ஷன்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை வீக்லி லோ. அப்போ மார்க்கெட் எங்கே இருக்காங்க, இப்போ வீக்லி ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் எனி டைம் வந்து அவங்க பேனிக் ஜோன்லேயே தான் இருக்க போகிறாங்க. அதை நன்றாக நம்ம புரிந்து கொண்டோன்னா அதனை பற்றி புரிதல் உங்களுக்கு ஏற்படும். பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு தாக்கம் கொடுக்கல. மார்க்கெட்டில் ஹை லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 370 புள்ளிகள் 380 400 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான். ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஹைக்கு லோவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 194 புள்ளிகள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்ட்ராக்டோட லெவல்ஸை நம்ம பார்த்துடலாம். எக்ஸ்பெரி மாற்றிடுறேன், செப்டம்பர் 5. இதில் பார்த்தீங்கன்னா 25,000 புட் 25,200 கால் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வைடு ஸ்ட்ராங்கல், அதாவது கேப் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கேப் அதிகமாக இருக்கும்போது மொமெண்டம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 25,000 25,200. அப்போ நடுநிலை பார்த்திங்கன்னா 25,100. அப்போது ஸ்ட்ராங்கலுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிறாங்க. அப்போ 25,100 அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,100 புட் 92 ரூபா, இவங்க 202 ரூபானா கிட்டத்தட்ட 110 ரூபா. அப்போ எங்கே இருக்குது, 25,200 வீக்லி ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத தெரியுது. அப்போ 25,100 புட் ஆப்ஷன்ஸோட ஹை 175. அப்போ 24,925, இவங்களோட ஹை 221. அப்போ 25,321. அப்போ இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகுது. இப்போ இவங்களோட க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க 92 ரூபா. அப்போ 25,010, இவங்களோட க்ளோசிங் 202 நெக்ஸ்ட். ஆனால் இது இருக்க லாஸ்ட் டைமில் மூமெண்டம் ஆனதில் கொஞ்சம் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறும். இருந்தாலும் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் படி இப்போ நம்ம சொல்லிடலாம் 25,300 செட்டில்மெண்ட் ப்ரைஸ் படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வால்ட்டி புட் சைடு வந்துட்டு குறைவும், கால் சைடு வந்து, ஆனால் இருந்தாலும் இது ஒரு பெரிய இம்ப்ளைட் வால்ட்டி அப்படின்னு சொல்கிறக்கில்ல. இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை விட மார்க்கெட்டில் ட்ரெண்டை பேஸ் பண்ணி, அதாவது டெக்னிக்கலை பேஸ் பண்ணி இங்கே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் பார்க்கமே தவிர மார்க்கெட்டில் நியூஸ் அப்படிங்கிற அதிரடி இதற்கு ஒன்றுமே இல்லை. பேங்க் நிஃப்டி இங்கே 51,200 கால் புட்டை நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணி ஸ்ட்ராடல் பண்ணிட்டாங்க. அப்போது 51,200 காலுடைய ஹை 500ன்னு வச்சுக்கலாம். அப்போ 51,700 புட்டோட ஹை 400. அப்போது 50,800 இதுதான் இம்பேக்டட் ஜோனாக இருக்க போதாங்க 51,200 மையமாக வைத்து. அப்போ நம்மளுக்கு 51,200 கால் புட்டில் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணால் ஒரு 70 ரூபாய் வித்தியாசம்னா அப்போ 51,270 வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்காங்க. 51,300 காலும் 51,300 புட்னா ஒயிட் ஸ்ட்ராங்கிள். அப்போ 51,150 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. அப்போ இதனை மையமாக வைத்து நடைபெற போகுது. அப்போ 51,200 மையமாக வைத்து நம்மளுக்கு நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இம்ப்ளைட் வால்ட்டி கால் சைட் 12 புட் சைட் 11 ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க.
இதனுடைய தாக்கம் ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் டிகே ஆயிருக்கு. இந்த ப்ரீமியம் டிகே நடைபெற்றாலே நம்மளுக்கு அடுத்த நாள், ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் எந்த பக்கமுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் இல்லை. அப்போது இந்த அளவுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து செல்லரோட இடத்துல என்ன இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இம்பேக்ட்னால என்ன ஆகும்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் டிகே ஆயிருக்கு. டிகேக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த ப்ராஃபிட்டை ஏற்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் கால் சைடாக இருந்தாலும் புட் சைடாக இருந்தாலும் சரி நாளை தினம் ஒரு இம்பேக்டட் இருக்கும். அதனை உற்று கவனிக்க வேண்டும். ஆனால் இம்ப்ளைட் வாட்டி அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வந்துட்டு 2 நாளாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்போ நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப உற்று நோக்கி பாருங்கள். இதில் எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, வீக்லி லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட் த மணி இப்போ பார்த்தீங்கன்னா 51,300 அப்படிங்கும்போது இதனுடைய இம்பேக்டட் ஜோன் இப்போ 300 ரூபா பக்கத்தில் நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ 51,600 இந்த பக்கம் வந்து 51,000. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை கூட்டினா 600 ரூபாய்னா 51,900. இங்கேருந்து 600 புள்ளிகள்னா 50,700. இது மூணுமே ஒரு பெரிய இம்பேக்டட் ஜோனாக பார்க்க வேண்டும். இந்த லெவல்ஸ் நாளை தினம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதை பாருங்கள். இதில் நம்மளுக்கு ஓப்பன் லோ, ஓப்பன் ஹை, அந்த மாதிரி இம்பேக்டட் ஜோன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வியாபாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக உங்களுடைய முதலீட்டு மேலாண்மைக்கு உட்படுத்தி வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.